அடுத்த பொலிச்சலூர் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு மின் அமைப்பாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் 25வது ஆண்டு வெள்ளி விழா இஎஸ்பி சங்க ஆலோசகர் இனாயத் தலைமையில் டில்லி உண்ணாமலை இபி செல்வம் கோபி முன்னிலையில் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் பொன்குமார், பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி கலந்து கொண்டு மின் அமைப்பாளர்கள் நலம் குறித்து சிறப்புரையாற்றினர். இதில் ஏராளமான மின் அமைப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சேலம் மாவட்டம் மின் அமைப்பாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பேசுகையில், தமிழக அரசுக்கு ஒரு 10 அம்ச கோரிக்கையை இந்த வெள்ளி விழா மாநாட்டின் வாயிலாக வைக்கின்றோம். அதில் குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மின் உரிமம் வழங்கும் வாரியத்தில் பி கிரேடு, இபி கிரேடு அண்ட் இஎஸ்பி கிரேடு சார்ந்த வாரிய உறுப்பினர் பதவி என்பது காலியாகவே கடந்த 28 ஆண்டுகளாக காலியாக உள்ளது. அந்த வாரியத்திலே மொத்தம் 11 உறுப்பினர்கள், அதிலே 9 உறுப்பினர்கள் அரசு துறையை சார்ந்தவர்கள், 2 உறுப்பினர்கள் அரசு துறை சாராத ஏ கிரேடு கான்ட்ராக்டர் சார்பாக ஒரு உறுப்பினரும், பி கிரேடு கான்ட்ராக்டர் சங்கத்தின் சார்பாக ஒரு உறுப்பினரும் அவர்கள் அந்த வாரிய உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். ஆனால் மின் உரிமம் வழங்கும் வாரியம் கடந்த 28 ஆண்டுகளாக அதனை காலியாக வைத்திருக்கிறது. அதனை உடனடியாக இந்த கூட்டத்தின் வாயிலாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அளவில் இருக்கின்ற இபி, இஎஸ்பி மின் ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் மின் பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்புக்கு அந்த வாரிய உறுப்பினர் பதவியை உடனடியாக கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய தமிழகத்தில் ஏறக்குறைய ஒரு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட உரிமம் பெற்ற மின் பணியாளர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கீழே ஒரு 4,50,000 பேர்கள் ஊழியர்களாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய குறைகளையும் அவருடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் எடுத்து கூறுவதற்காக அந்த மின் உரிமம் வழங்கும் வாரியத்திலே ஒரு வாரிய உறுப்பினர் பதவி உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக உரிமம் பெற்ற மின் பணியாளர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கீழே ஒரு 4,50,000 பேர்கள் ஊழியர்களாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய குறைகளையும் அவருடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் எடுத்து கூறுவதற்காக அந்த மின் உரிமம் வழங்கும் வாரியத்திலே ஒரு வாரிய உறுப்பினர் பதவி உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னாக்க, இது அரசியல் ரீதியாக நம்ம கொண்டு போக விரும்பல. அரசு என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தா அரசு தேர்தல் ரொம்ப பக்கமாக வந்துருச்சு. அதனால ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. ஏன்னு கேட்டால் இன்னைக்கு தனியார் துறையில் இருக்கக்கூடிய எந்த மக்களுக்கு எந்த ஒரு உதவியுமே அரசு செய்யல. போனஸ் கேட்கறோம்னு சொல்லிட்டு கட்டுமான தொழிலாளருக்கு 1000 ரூபா போனஸ் கொடுக்குறேன்றாங்க. ரேஷன் கார்டுக்காக 1000 ரூபா கூட போனஸ்லாம் கொடுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு ஊழியர்களுக்கு முதல்வர் போனஸ் அறிவிப்பு, பொங்கல் போனஸ் அறிவிச்சதா 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகைகள் வந்திருக்கு. நேற்றைய தினம் பார்த்தா பழைய ஓய்வூதிய திட்டத்தை நான் கொண்டு வரேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மற்ற துறை யார் என்ன கருத்துக்கள் சொன்னாலும் அவங்களுடைய குறைகளை நான் தீர்த்து வைக்கிறேன், மற்றவர்களுடைய கோரிக்கைகளுக்கு நாங்கள் தீர்வு காண்றதா சொல்லி முதல்வர் பேட்டி கொடுத்துருக்காரு. தவிர ஆனால் எங்களுக்கு அது அரசு துறையை சார்ந்தது. அவங்க செய்யறதை பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதே போல மக்களையும் நீங்க பார்க்கணும். அரசு ஊழியர்களை மட்டுமே அரசு பார்க்கக்கூடாது, சாதாரண மக்களையும் நீங்க பார்க்கணும். கலைஞர் பீரியட்ல அதுக்கு முன்னாடி இருந்தது, அதிமுக பீரியட் அதை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைய தேதி வரைக்கும் நம்ம 12 வருஷமா கோரிக்கை கொடுத்துட்டு எந்த அரசு அதை பத்தி கவலைப்படல. ஏன் அந்த மக்களுக்கு அடிப்படை வசதி மின்சாரம் அது எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம நம்ம கொடுக்கணும் நம்ம கேட்டிருக்கோம்.